வேத வசனங்களை கேட்க வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். யூதருக்கு ராஜா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சிலுவிலே தொங்கின அந்த சிலுவையின் மேலே பிலாத்து ஒரு பலகையை எடுத்து அதை போடுவிட்டார். இன்றைக்கு ராஜாக்கள் வந்தார்கள், இருந்தார்கள், இறந்தார்கள், மறைந்தார்கள். ஆனால் யூதருக்கு ராஜா மட்டுமல்ல, அவர் உலகத்திற்கே ராஜா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இஸ்ரவேல் மக்களை எய்த்திருந்த ஆண்டவர் விடுதலையாக்கி கானான் தேசத்தில் அமர்த்தின பொழுது அவர்கள் மற்ற தேசங்களை பார்த்து அங்கிருக்கிற ராஜாக்களைப் போல தங்களுக்கும் ராஜா வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சாமுவேலிடத்திலே போராடினார்கள். சாமுவேல் மிகவும் துக்கப்பட்டான். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், சாமுவேலே, நீ துக்கப்பட அவசியமில்லை. அவர்கள் கேட்கிற புறமாக ஒரு ராஜாவை நான் ஏற்படுத்துகிறேன். அவர்கள் நான் ராஜாவாக இராதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள், உன்னை தள்ளவில்லை என்று சொல்லி அவர் சொல்கிறார். பின்பு சாமுவேல் சொல்கிறான், நீங்கள் ஏற்படுத்துகிற ராஜா உங்கள் குமாரரையும் குமாரத்திலையும் மாவரைக்க வைப்பான், பிறகு சுமக்க வைப்பான், உங்களை அடிமையிலாக வைப்பான், உங்களை கத்தரை விட்டு புறம்பாக்குவான் எல்லாம் சொன்னாலும் ஜனங்கள் கேட்பதா இல்லை. அதன்படியாக முதல் ராஜா சவுல் பென்யமின் கோத்திரத்தில் ஏற்படுத்தப்பட்டான். அவன் நாட்கள் செல்ல செல்ல அவனுடைய சுபாவங்கள் மாறியது. அகம்பாவம், இருமாப்பும், ஆளுகையின் அதிகாரமும் அவனை வழிதப்ப செய்தன. அதன் பின்பு தாவீது யூதா கோத்திரத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டான். அவனுடைய மகன் சாலமோன் தெரிந்து கொள்ளப்பட்டான். இவர்களுக்கு அடுத்து சாலமோனுடைய மகன் ரெகோபயாம் அவன் ஆட்சிக்கு வந்த பொழுது அவன் முதியோருடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படி இஸ்ரவேல் கோத்திரத்தாரை மிகவும் கடினமாக வேலை செய்ய நான் உங்களை நிர்பந்தம் பண்ணுவேன் என்ற பொழுது அவர்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்னார்கள், தாவீதே, நீ உன் கூடாரத்துக்கு போய்விடு, இஸ்ரவேலே, நீ உன் கூடாரத்துக்கு திரும்பி விடு என்று சொல்லி 10 கோத்திரங்கள், யூதா பென்யமின் கோத்திரத்தை தவிர மற்ற கோத்திரங்கள் பிரிந்து போயின. அந்த 10 கோத்திரங்களிலும் பென்யமின் கோத்திரம் இணைந்ததாக, பாதி இணைந்ததாக இருந்தது. இந்த வடபுற தேசத்திலே இருந்தது இஸ்ரவேல் தேசம் என்று அழைக்கப்பட்டது. தென்புறத்திலே இருந்த அந்த யூதா இருந்த தேசம் யூத ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது. இதிலே யூத ராஜ்யத்திலே ரெகோபயாமுக்கு அடுத்து அபியாம், அதற்கடுத்து ஆசா ஆட்சி செய்தான். பின்பு ஆசாவுக்கு அடுத்து யோசபாத் ஆட்சிக்கு வருகிறான். நாம் இந்த நாளிலே இந்த யோசபாத் இருந்த காலங்களில் இருந்து நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அதே போல இஸ்ரவேல் தேசத்திலே யெரொபெயாம் என்ற தேவனை சேவித்த சாலமோனுடைய அரண்மனையில் இருந்த ஒரு காரிய சமர்த்தன் யெரொபெயாம் வடதிசையின் அந்த இஸ்ரவேல் இஸ்ரவேலுக்கு அவன் ராஜாவாகிறான். அவனுடைய மகன் நாதாப், பின்பு பாஷா, ஏலா, சிம்ரி, திப்னி, உம்ரி என்பவரெல்லாம் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். உம்ருடைய மகன் ஆகாப் என்பவன் மிக கொள்ளாத வழியிலே இஸ்ரவேலை வழிதப்ப திரிய செய்தார். இந்த நாளிலே நாம் ஆகாப் வழியிலே வந்த அகசியா அவன் இறந்ததை நாம் பார்த்தோம் ஏற்கனவே. அவனுடைய சகோதரன் யோராம் ஆட்சிக்கு வந்தான். இன்றைக்கு 2 ராஜாக்களை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். 2 பேருடைய பெயருமே யோராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை ஆண்ட அந்த ராஜாவுடைய பெயர் யோராம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது, தமிழிலே சொல்லப்படுகிறது ஜெஹோராம் என்று சொல்லி. அதுவும் யோராம் என்ற ஒரே தமிழ் பெயரிலே 2 ராஜாக்களையும் அழைக்கிறார்கள். இந்த 2 ராஜாக்களுடைய காலங்களிலே என்ன நடந்தது என்பதை குறித்து தேவன் எவ்விதமாக இஸ்ரவேல் மக்கள் நடுவிலே அவர் கிரியை செய்தார் என்பது குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். தேவன் சதா காலங்களிலும் அரசாளுகிறார் என்றபடி அவர் எல்லா நாட்டிலும் அரசாளுகிறார். இன்றைக்கு எதிர்மறையான சூழ்நிலைகள், உலகத்திலே பல இடங்களில் யுத்தங்கள், பலவிதமான அன்ரெஸ்ட், டிஸ்ஹார்மனி நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளின் நடுவிலும் தேவன் ஆளுகை செய்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் வேத பகுதியில் இருந்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அந்த நாட்களிலே ஆண்டவர் எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசியை ஏற்படுத்தினார். பின்பு எலியாவுக்கு பிறகு எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசியை அவர் நியமித்தார். தீர்க்க தரிசனங்களை சொல்வதற்கு, ஜனங்களுக்கு, ராஜாவுக்கு வழிகாட்டுவதற்கு, தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொடுப்பதற்கு ஏதுவாக ஒரு பாத்திரமாக இந்த தீர்க்கதரிசி எலிசாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த எலிசாவுடைய வாழ்க்கையில பார்த்தோமானால் யோராம் என்ற அந்த அரசன் இஸ்ரவேலிலே அவனது ஆகாப்புடைய மகன் யோராம் அவன் ஆண்ட காலத்திலே எலிசா தன்னுடைய ஊழியத்தை தொடங்குகிறான். இதே வேளையில யோசபாத் அங்கு யூதாவில் இருக்கிறான். பின்பு அதற்கு பின்பாக அவனுடைய மகன் யோராம் என்பவனும் ஆட்சி தொடங்குகிறான். இவர்கள் நாட்களிலே எலிசா என்னென்ன ஊழியத்தை கர்த்தருடைய நாமத்திலே செய்தார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஏற்கனவே நாம் பார்த்தபடி யோர்தான் நதிக்கு அப்புறமாக எலியா எடுத்து கொள்ளப்பட்ட பிறகு
இந்த புறத்திலே வருவதற்கு அந்த சால்வை அவன் முறுக்கி தண்ணீரில் அடித்த போது யோர்தான் இரண்டாக பிரிகிறது. யோர்தான் ஏற்கனவே எப்பொழுது பிரிந்தது என்றால், எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் எரிகோவுக்கு வரும் முன்பாக யோர்தான் வந்தது. ஆசாரியர்கள் அவர்கள் கால் வைத்தவுடனே யோர்தான் இரண்டாக பிரிந்தது. இப்பொழுது எலியா யோர்தானை இரண்டாக பிரிக்கிறார். அதே போல எலிசாவும் யோர்தானை அந்த சால்வை எடுத்து அடித்து பிரிக்கிறார். இது ஒரு பெரிய அற்புதமான காரியம்தான். இது முதலாவதாக நாம் அவருடைய அற்புதமாக எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதாக எரிகோ பட்டணத்துக்கு அவர் வந்த பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தீர்க்கதரிசியா எலிசாவிடத்தில் சொல்கிறார்கள், நிலம் நல்ல நிலமானால் தண்ணீரோ கெட்டதா இருக்குது என்ற பொழுது அவன் அந்த கெட்ட தண்ணீரிலே உப்பை போட்டு அதை குணமாக்குறான், அதை ஆரோக்கியமாக்குறான். அந்த தண்ணீர் குடிக்கத்தக்க தண்ணீர் ஆயிற்று. இது ஒரு அடுத்த அற்புதமாக நமக்கு சொல்லலாம். அடுத்ததா எரிகோவிலிருந்து அவன் பெத்தேலுக்கு போகையில் வாலிப பிள்ளைகள், யூத் என்று சொல்கிறார்கள், 19, 20, 21 வயசு வாலிப பையன்கள் என்ன பண்ணுகிறார்கள், எலிசா தீர்க்கதரிசி கேலி செய்கிறார்கள். மொட்டை தலையா ஏறிப்போ என்ற பொழுது அவன் அவர்களை சபித்தான். காரணம், துஷ்டத்தனத்தை, பரியாசத்தை, தேவன் தம்மை பரியாசம் விட்டார் என்றபடி தம்முடைய பிள்ளைகளை பரியாசம் அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. அதன் விளைவாக எலிசா கொடுத்த சாபத்தின்படி 2 பெண் கரடிகள் 42 இளைஞர்களை பீறி போட்டது. இது கரடிகளுக்கு கட்டளையிட்ட அந்த ஒரு கட்டளைக்கு கரடிகள் கீழ்ப்படுகின்றன. ஆனால் இந்த இளைஞர்கள் கீழ்ப்படியவில்லை. அவர்கள் முரட்டாட்டம் பண்ணினார்கள், அழிந்து போனார்கள். இதுக்கு ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது யோராமுடைய ஆட்சியிலே அந்த 12 வருடம் அவன் ஆட்சி செய்கிறான் இஸ்ரேல் தேசத்தை. யூதாவின் ராஜா யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில் ஆகாபின் குமாரனும் அகசியாவின் சகோதரனுமான யோராம் அவன் 12 வருஷ ஆட்சியை தொடங்கின பொழுது மோவாப் யுத்தம் செய்வதற்கு வருகிறான். அப்பொழுது அவன் உதவி தேடுகிறான். யாரிடத்துல உதவி தேடுகிறான்? ஏதோமின் ராஜாவை உதவிக்கு அழைக்கிறான். அதே போல யோசபாத் என்ற யூதாவின் ராஜாவையும் உதவிக்கு அழைக்கிறான். அப்பொழுது யோசபாத் சொல்கிறான், நாம் மோவாபை மேற்கொள்ள முடியுமா என்பதை, இங்கு ஒரு கடவுளுடைய மனுஷன் யாராவது இருந்தால் போய் நாம் சந்திப்போம் என்று ஒரு ஆலோசனை கொடுக்கிற பொழுது அவர்கள் 3 பேரும் சேர்ந்து எலிசாவின் இடத்துல போகிறார்கள். அப்பொழுது எலிசா யோராமை பார்த்தவுடனே சொல்கிறான், பாகால் தீர்க்கதரிசிகளை தேடுகிற உன் தகப்பனையும் உன் தாயையும் போல நீ என்னை தேடி வந்தது, நீ அவர்களை தேடி போகாமல் என்னை தேடி வந்தது என்ன என்று கேட்கிறான். யோசபாத் மாத்திரம் வரவில்லை என்றால் உண்மை நான் கண்டிருக்க மாட்டேன் என்று சொல்லி அவனை கடிந்து கொள்கிறான். பின்பு சுரமண்டலக்காரனை அழைத்து அவன் வாசிக்க கேட்டபோது அந்த கர்த்தரை துதிக்கிற அந்த நேரத்திலே கர்த்தருடைய சத்தம் வருகிறது, மோவாப் ஒப்புக்கொடுக்கப்படுவார்கள் என்று சொன்ன உடனே அங்கு ஒரு காரியம், விசித்திரமான ஒரு காரியம் நடந்தது. இவர்கள் இந்த யுத்தத்திற்காக ஆயத்தம் பண்ணி போகிற பொழுது எல்லாரும் ஒரு சேர்ந்து மோவாப்போட யுத்தத்திற்கு தயாராகும் போது 7 நாட்கள் அவள் இங்கும் இங்கும் அலைந்து திரிகிறார். இதன் விளைவாக இராணுவத்துக்கும் அங்கு வந்த குதிரைகள் மற்றும் கழுதைகள், கோவேறு கழுதைகள் வீடுகளுக்கு தண்ணீர் இல்லாத போயிற்று. வறட்சியான ஒரு சூழ்நிலை, மிகவும் விடாய்த்து போன நிலைமை. இந்த நேரத்திலே எலிசா தீர்க்கதரிசனம் சொல்கிறான், நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், பள்ளமெல்லாம் நிரப்பப்படும் என்று சொல்லி வாய்க்கால்களை வெட்டி தண்ணீரை நிரப்பும்படியாக ஏதோமிருந்து கர்த்தர் தண்ணீரை அனுப்பினார். நான் பரமன்பட்டி என்ற ஒரு இடத்திலே ஒரு கிராம ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது, அது சேடப்பட்டி பக்கம் இருக்கிறது ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே மழை இல்லை, மழை தாழ்ச்சி, வறட்சி. நான் அப்பொழுதுதான் அந்த திருச்சபையின் பொறுப்பு எடுத்திருக்கிறேன். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கேட்கிறார்கள், எங்களுக்கு மழை வேண்டும், மழை இயேசு தந்தால் நன்றாக இருக்கும் என்ற பொழுது நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம். அப்பொழுது இந்த வசனத்தை சொல்லி நான் அவர்களுக்கு பிரசங்கித்தேன், காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், பள்ளம் எல்லாம் தண்ணீரால் நிரம்பும். இது நடந்தது எப்படி என்றால், எங்கோ பெய்த மழை அது ஆறுகளாகி அது கண்மாய் வழியாக வந்து அது பரமன்பட்டி அந்த பள்ளங்களையும் அந்த ஏரி குளங்களையும் நிரப்பிட்டு கிணறுகள் நிரம்பின. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், இது எப்படி மழை இல்லாமல் தண்ணீர் வந்து இந்த கிராமத்து. அன்றிலிருந்து அந்த கிராமத்துல வெளியூருக்கு வேலைக்கு போவதை நிறுத்தி வெளியூர்ல ஆட்கள் அந்த கிராமத்துக்கு வேலை செய்ய வந்தார்கள். காரணம், அங்கு தண்ணீர் வசதி உண்டாயிருந்தது. இந்த அற்புதத்தை கர்த்தர் இன்றைக்கும் செய்கிறார் என்பதற்கு நான் சாட்சி. இதை அவர்கள் செய்த பொழுது, தண்ணீர் நிரம்பின பொழுது காலமே மோவாபியர் எழுந்து பார்த்தார்கள். அது சூரியனுடைய வெளிச்சத்தில் அந்த தண்ணீரானது ரத்தமாக தோன்றின பொழுது அவர்கள் எல்லாரும் மோவாபியர்கள் என்ன செய்தார்கள், இந்த 3 ராஜாக்களும் சண்டை போட்டு தங்களுக்குள் கை கலந்தபடினாலே ரத்தமாயிற்று என்று சொல்லி
சரி, நாம் தொடர்ந்து பாளையத்துக்குள் போவோம் என்று அவர்கள் முன்னே வரும் பொழுது இந்த 3 ராஜாக்களின் படைகளும் அவர்கள் மோவாபியரை துரத்தி அவர்கள் மேற்கொள்கிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள். இது ஒரு அற்புதம். இது 4வது அற்புதமாக சொல்லலாம். காற்று மழை இல்லாமல் பள்ளம் நிரம்புவதென்றால் அது தேவனுடைய கிரியை. அது தேவனுடைய அற்புதத்தை இங்கே எலிசா வாயிலாக செய்ய பார்க்கிறோம். அடுத்ததாக 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல தீர்க்கதரிசியின் புத்திரர் ஒருவர் இறந்து போகிறார். அவர் கடன்பட்டு இறந்து போகிறார். அவருடைய மனைவி அந்த கடன் பிரச்சனையால் மிகவும் கஷ்டப்படுகிறாள். கடன்காரன் அந்த தீர்க்கதரிசியுடைய மகனை தனக்கு அடிமையாக கொள்ளும்படி வந்திருக்கிறான். உடனடியாக எலிசாவிடத்தில் வந்த பொழுது எலிசா கேட்கிறார், உன் வீட்டிலே என்ன இருக்கிறது? ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. நீ அயலத்தாரெல்லாம் வெற்று பாத்திரத்தை வாங்கி அந்த ஒரு குடம் எண்ணெயை நீ ஊற்றிக்கொண்டே இரு, எல்லா பாத்திரங்களும் நிரம்பும் என்று சொல்லி அதே போல நிரம்பிற்று. அதை வார்த்து அவள் கடனை அடைத்து ஜீவனம் பண்ணினாள். அடுத்ததாக 5ஆவதாக நாம் என்ன வாசிக்கிறோம்? 5வது அற்புதத்தை பார்த்தோம். 6ஆவதாக சுனேம் என்ற ஊருக்கு சுனேமியால் என்ற ஒரு பெண்ணை அவர் சந்தித்து, அவள் ஒரு குணசாலியான ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீ, ஊழியக்காரனை ஆதரிக்கிறாள். அவள் குமாரனற்று இருக்கிற பொழுது குமாரனை நீ பெறுவாய் என்று சொல்லி சொன்ன வாக்கின்படி அவள் குமாரனை பெறுகிறாள். ஆனால் அவன் வளர்ந்து தகப்பனிடத்தில் அறுவடைக்கு போயிருந்த வேளையிலே தலைநோவு என்று சொல்லி தாயின் மடியில மறித்து போகிறான். அப்பொழுது எலிசா அவனை உயிரோடு எழுப்புகிறான் என்று பார்த்தோம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களில் அதே பெண்ணிடத்திலே 7 வருஷம் சமாரியாவிலே பஞ்சம் உண்டான பொழுது அவள் பெலிஸ்திய தேசத்திலே போய் 7 வருஷத்தை கழித்து திரும்ப வரும் பொழுது ராஜாவின் இடத்திலே அவள் தன்னுடைய வீடு, வயல், வருமானம் ஆகியவற்றை கேயாசி மூலமாக அவள் பெற்றுக்கொள்கிறார் என்று பார்க்கிறோம். இவ்விதமாக சுனேமியாவுக்கு தேவன் எலிசா மூலம் அற்புதத்தை பார்க்கிறோம். ஏன் தேவன் விக்கிரக வணக்கம் நிறைந்த காலங்களிலும் பலிபீடங்களை கட்டி விக்கிரக தோப்புகளை வைத்து ஜனங்கள் தாறுமாறாய் போய்கொண்ட காலத்திலும் தன் செயல்பாட்டை அவர் செயல்படுத்துகிறார் என்றால் தேவன் இருக்கிறார், அவரை நாம் மறந்துவிடக் கூடாது, அவர் இல்லாமல் போகவில்லை, அவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் செயல்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய செயலில் இருக்கிறது. ஈரான் தேசத்துல கிட்டத்தட்ட 8 மில்லியன் என்கிறார்கள். கிட்டத்தட்ட 80 லட்சம் ஜனங்கள் கர்த்தருக்குள் வந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். இது கேட்பதற்கு அரிதாகவும் அபூர்வமாய் இருக்கிறது. ஆனால் ஒருவர் அதை குறித்து சாட்சி இருக்கிறார், ஈரான் தேசத்தை சேர்ந்தவரே. எவ்வளவு அற்புதங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. சைனாவில அதிகமான ஆத்து மக்கள் மீட்கப்படுகிறார்கள் சொல்கிறார்கள். தேவனுடைய கிரியை சதா காலங்களும் இருக்கிறது. அடுத்ததாக கில்கால் என்ற இடத்திலே தேசத்திலே பஞ்சம் உண்டான போது எலிசாவுடைய வேலைக்காரன் கூழ் காய்ச்சி கொண்டிருக்கிறான். அப்போ தீர்க்கதரிசியின் புத்திரன் ஒருவன் போய் கும்மட்டிக்காயை கொண்டு தேய் கும்மட்டிக்காயை அறிந்து அவன் அதை ஒரு சைட் டிஷ்ஷாக வைக்கும் பொழுது அது சாவு என்று எல்லாரும் கண்டு சத்தமிட்டார்கள். இப்பொழுது எலிசா மாவை கொண்டு வா என்று சொல்லி அதை பானையிலே போட்டு அதை சாப்பிடுவதற்கு ஏதுவான உணவாக மாற்றினான். அந்த தோஷம், அந்த விஷம் அற்று போயிற்று. இவ்விதமாக எலிசாவுடைய கரத்தில் தேவன் அற்புதங்களை செய்து கொண்டே வந்தார். மட்டுமல்ல, 100 பேர் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசிகள் இருக்கிற இடத்திற்கு ஒரு மனிதன் காணிக்கையை கொண்டு ஊழியக்காரனை கனப்படுத்தும்படியாக அவன் முதற் பலனாகிய வார்கோதுமையில் 20 அப்பங்களையும் அதனுடைய தாழ் கதிர்களையும் கொண்டு வருகிறான். 20 பேர் தான் சாப்பிட முடியும், ஆனால் இது எல்லாருக்கும் சாப்பிடக்கூடிய என்று அவன் கேஎஸ் இடத்துல சொன்ன பொழுது அவன் சொன்னான், இதை நான் 100 பேருக்கு எப்படி கொடுப்பது? அப்பொழுது எலிசா சொல்கிறான், நீ ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்று சொன்ன பொழுது அவன் சாப்பிட்ட பின்பாடு இன்னும் மீதி உண்டா இருக்கு என்று கர்த்தர் சொல்ல சொன்னான். அதே போல நடந்தது. இயேசு கிறிஸ்து 2 மீன் 5 அப்பத்தை கொடுத்து போஷித்தது போல 7000 பேர் சாப்பிட்ட 5000 பேர் சாப்பிட்டார்கள், 7000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல இந்த சம்பவங்கள் நடந்தது. இதற்கு அடுத்ததாக நாகமான் என்ற ஒரு பராக்கிரமசாலி, ஒரு படைத்தலைவன், சீரிய தேசத்திலே அவன் பெனதாத் என்ற ராஜாவுக்கு படைத்தலைவனாக அவன் இருந்தான். அவன் மகா பராக்கிரமசாலி, he was a honorable and mighty man என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் துஷ்டரோகியாக இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை ஆச்சரியமா இருக்கிறது. By him the Lord had given victory to Syria. சிரியா ஆண்டவரை அறியாத ஒரு தேசம், ஆனால் அங்கு தேவன் வெற்றியை கொடுத்தார் இந்த நாகமான் வாயிலாக என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாகமான் ஒரு பக்தியுள்ள ஒரு மனிதன், ஆனால் கர்த்தரை அறியாத ஒரு மனிதன். அவன் சிறிய தேசத்திலேயே அவன் சில அடிமைகளை கொண்டு வரும் பொழுது இஸ்ரவேலிலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்ட
ஒரு வாலிப பெண், தமிழிலே சிறு பெண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கிலீஷ்ல யங் கேர்ள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 20 வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண்ணா இருக்கலாம், ஒரு யங் கேர்ளா இருக்கலாம். அவள் நாகம்மானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடம் போனால் நம்முடைய எஜமானன் நாகமான் அவர்களுடைய குஷ்டரோகத்தை அவர் நீக்கி விடுவார் என்று ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனையை தன்னுடைய நாச்சியாரிடத்திலே, தன்னுடைய எஜமாட்டி இடத்திலே அவள் சொல்கிறாள். இதை கேட்டு அந்த எஜமாட்டி தன் கணவனிடத்திலே சொல்கிறாள், இங்கு சிந்திக்க வேண்டிய காரியம் என்ன? ஒரு சிறு வாலிப பிள்ளை, ஒரு யங்கள் ஒரு இன்ஃபுளுன்சிங் கேளா இருக்கிறார். அவள் தன் எஜமாட்டியையும் தன் எஜமானனையும் ராஜாவையும் இணங்க செய்யும் அளவிற்கு அவளுடைய செயல்பாடுகள் இருந்ததென்றால் கர்த்தர் அந்த சிறு பிள்ளையோடு, அந்த யங்கேளோடு இருந்தார் என்றுதானே அர்த்தம். நியாயாதிபதிகள் 13:12 கர்த்தர் மனோவாவின் மனைவி இடத்துல உனக்கு குழந்தையை நான் தருவேன் என்ற பொழுது அவள் மனோவாவை கூட்டி வருகிறாள். மனோவா அப்பொழுது அந்த கர்த்தருடைய தூதனிடத்தில் கேட்கிறான், நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். இன்றைக்கு பிள்ளைகளை வளர்ப்பது மகா பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது, ஒரு சேலஞ்சா இருக்கிறது, கடினமாக இருக்கிறது. காரணம், அவளுக்கு நிறைய எக்ஸ்போசர் இருக்கிறது. இன்றைக்கு செல்போன், டெலிவிஷன், கம்ப்யூட்டர் என்றெல்லாம் சொல்லி, லேப்டாப், இதன் வழியாக அவர்கள் பலவித காரியங்களை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். ஆகினால் பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் அவர்கள் இருப்பதற்கு அவர்கள் சிரமப்படுகிறார்கள். பெற்றோர்களும் பிள்ளைகளை எப்படி வழி நடத்துவது என்று சொல்லி மூச்சு திணறும்படியான சூழ்நிலையிலே அவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு திருச்சபையிலே மற்றும் கிறிஸ்தவ கூடுகையிலே வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் அதிகமாக சேர வேண்டியவர்கள் எல்லாம் ஏனோதானம் என்று வருகிறார்கள், சிலர் வருவதே இல்லை. இதற்கெல்லாம் காரணம், பெற்றோர்கள் பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியிலே நடத்த வேண்டும் என்ற சூழ்நிலை கொண்டு வந்தால் தான் அது நடக்கும். ரோமர் 14:12-13 ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவர் குற்றவாளி என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்க என்று 2 வசனத்தை பவுல் எழுதியிருக்கிறார். தடுக்கலையும் இடரலையும் போடாதே. இன்றைக்கு சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், இவர்களுக்கு முன்பாக ரோல் மாடலா இருக்க வேண்டியது தாயும் தகப்பனும், உடன் பிறந்தவர்களும். ஆனால் அவர்களுடைய பக்தியற்ற வாழ்க்கை, அவபக்தியான வாழ்க்கை பிள்ளைகளுக்கு முன்பாக அது தடுக்கலை உண்டு பண்ணி விடுகிறது, இடரலை உண்டு பண்ணி விடுகிறது. லூக்கா 17 முதல் 2 வசனங்கள் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்தில் சொல்கிறார், இடரல்கள் வருவது கூடாத காரியம், ஆனாலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போது அவனுக்கு நலமாயிருக்கும் என்று இயேசு சொல்கிறார். மட்டுமல்ல, யோவான் 13:15 இயேசு கிறிஸ்து சீடருடைய கால்களை கழுவி பின்பு சொல்கிறார், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்கிறார். ரோல் மாடல். இன்றைக்கு பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள் தனக்கு கீழாக இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் ரோல் மாடலா இருந்தால்தான் பிள்ளைகளை நல்வழிப்படுத்த முடியும். காதால் கேட்பதை காட்டிலும் கண்ணால் காண்பதை அதிகமாக பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்கிறார். இன்றைக்கு எதை பார்க்கிறார்களோ அதுதான் அவர்களுக்கு கேட்சியாக இருக்கிறது, கவர்ச்சியாக தெரிகிறது, கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக தெரிகிறது. ஆகையினால்தான் இன்னைக்கு தொலைக்காட்சியினாலும் சரி, அலைபேசியினாலும் சரி, லேப்டாப் இவைகளின் வாயிலாக, மின்கண்ணி வாயிலாக பார்ப்பதெல்லாம் அவர்களுக்கு பரவசமாய் தோன்றுகிறது. கேட்பதெல்லாம் அவர்களுக்கு அபத்தமாய் தோன்ற காரணம் என்னவென்றால், கேட்பதை நம்புவதை பார்க்கலும் பார்ப்பதை அதிகமாக மனிதன் நம்புகிறான். இன்றைக்கு ரோல் மாடலாய், முன்மாதிரியாய் இருந்தால் அது மிகப்பெரிய பாடமாக, பிரசங்கமாக, ஒரு போதனையாக அமையும். ஆகையினால்தான் எபேசியர் 6:4 பவுல் எழுதியிருக்கிறார், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இன்றைக்கு பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில நாம் நடத்துகிறோமா? பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் முன்மாதிரியா இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் உண்மையைத்தான் பேச வேண்டும். பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் மாய்மாலமாய் வாழக்கூடாது. அப்பொழுது பிள்ளைகள் நம்மை குறித்து ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் அவர்களுக்குள்ள என்ஹான்ஸ் ஆகும், அதை டெவலப் ஆகும். கொலோசியர் 3:21 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். Fathers, do not provoke your children
lest they become discouraged. இன்றைக்கு பிள்ளைகளை நாம் டிஸ்கரேஜ் பண்ணுவோம். நீ எதற்கும் சரிப்பட்டு வரமாட்டாய், அல்லது நீ எதற்கும் லாயக்கில்லை என்றெல்லாம் சொல்லி நாம் கடிந்து கொள்வோமானால் பிள்ளைகள் இலக்கரித்து போவார்கள், திடனற்று போவார்கள். நாம் அவர்களை ஊன்ற விசுவாசத்தை கட்ட வேண்டுமே ஒழிய அவருடைய விசுவாசத்தை நாம் உடைத்து விடக்கூடாது. நாம் கிறிஸ்துவை காட்டும்படியாக நம்முடைய வாயின் வார்த்தைகள் அவர்களுக்கு முன்பாக கிருபையால் நிறைந்ததாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருக்க வேண்டும். பிள்ளைகளை அதிகமாக அரவணைக்க வேண்டும், அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும். இவ்விதமாக வளர்த்த ஒரு பிள்ளைதான் நாகமான் வீட்டிலே அடிமையா இருந்தாலும் அந்த பெண்ணுடைய வார்த்தை எஜமாட்டியைக்கு அது இணங்க வைக்கிறது, எஜமாட்டியுடைய அந்த எஜமானனையும் இணங்க வைக்கிறது. அந்த எஜமானன் கேட்ட பொழுது அந்த ராஜாவும் அதற்கு இணங்குகிறான். எவ்வளவு ஒரு பெரிய அற்புதத்துக்கு முன்பாக ஒரு சிறு பிள்ளை அதற்கு காரணமா இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் வரும் காலத்திலே தேவனுடைய அற்புதத்திற்கு காரணமாக அமைய நாம் நம்மை அர்ப்பணிப்போம். இஸ்ரவேலின் ராஜா யோராம் அங்கு இருக்கிற பொழுது அவன் நாகமான் இடத்திலே ஒரு கடிதத்தை வாங்கி கொண்டு, சீரிய படைத்தலைவனாய நாகமான் சீரிய ராஜா பெனதாத்தில் இருந்து கடிதம் வாங்கி கொண்டு இஸ்ரவேலின் ராஜா போய் பார்க்கிறார். அந்த கடிதத்தை படித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, குஷ்டரோகம் நீக்குவதற்கு கொல்லவும் உயிர் தூக்கவும் நான் கடவுளா, நான் தேவனா, என்னை விரோதிக்க சீரிய ராஜா சமயம் தேடுகிறான் என்று சொல்லி புலம்புகிறான். இதை கேள்விப்பட்ட எலிசா தன்னிடம் நாகமானை அனுப்ப ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். எலிசாவின் வாசற்படியில் குதிரைகளோடும் ரதங்களோடும் வந்த நாகமானிடம் வீட்டிற்குள் இருந்தவாறே எலிசா ஆள் அனுப்பி அவனுடைய வேலைக்காரன் கேயாசி அனுப்பி, நீ போய் யோர்தானிலே 7 தரம் ஞான ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லு என்று அனுப்பிவிட்டான். அதே போல அவன் சொன்ன பொழுது அவன் அதிர்ச்சி அடைகிறான். நாகமான் அதிர்ச்சி அடைகிறான். அவன் ஏதோ மருந்து தருவான், ஏதோ கைகளை வைத்து ஏதாவது மருந்துகளை உபயோகிப்பான் என்றெல்லாம் அவன் நினைத்து பார்த்து வந்திருக்க வேண்டும். ஆனால் இவன் சொல்கிற காரியம் ரொம்ப அற்பமான காரியமாய் தெரிகிறது. அவன் சொல்கிறான், தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி நாகமன் உக்கிரத்தோட அவன் திரும்பி போய் கொண்டிருந்தான். அவன் கோபித்துக் கொண்டான். நான் இங்கு வந்தது ஏமாற்றம் என்று சொல்லி அவன் வருத்தத்தோடு அவன் திரும்பி போகிற பொழுது போகிற வழியிலே அவனுடைய வேலைக்காரர்கள் சொல்கிறார்கள், தகப்பனே, பெரிய காரியம் எதுவாயினும் செய்திருப்பீரே, ஸ்நானம் பண்ணும்படி நீ சுத்தமாக என்று சொன்னால் அதை செய்யலாமே, அது எளிதுதானே என்றவுடன் அவன் உணர்வடைகிறான். இன்றைக்கு வேலைக்காரர்கள் இப்படி எஜமானிடத்திலே தைரியமா பேசும்படியான ஒரு அர்ப்பணிப்புள்ள வேலைக்காரர்கள் இருப்பது அவசியம். இங்கு அதனால அவனுடைய உக்கிரம் தனிந்து யோர்தானிலே சென்று அவன் 7 தரம் மூழ்கி அவன் 7ஆம் தரம் எழுந்த பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் என்று சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு அற்புதமான ஒரு காரியத்தை ஒரு சிறு பெண் வாயிலாக தேவனாய் கர்த்தர் எலிசாவை கொண்டு செய்தார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோட தேவனுடைய மனுஷனத்துக்கு திரும்பி வருகிறான். எலிசா முன்பாக நின்று அவன் சொல்கிறான், இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை நான் அறிந்தேன். இப்போதும் உமது அடியன் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். எலிசா அதை வாங்க மறுத்து விட்டான். அப்பொழுது நாகமான், கர்த்தருக்கு மட்டுமே இனி கர்த்தருக்கு மட்டுமே நான் பலி செலுத்துவதை தவிர வேற யாருக்கும் நான் பலி செலுத்த மாட்டேன். 2 கோவேறு கழுதையில் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியானுக்கு கட்டளையிட வேண்டும். இந்த மண்ணை கொண்டு நான் பலிபீடத்தை செய்து கர்த்தருக்கு மட்டுமே நான் இனிமேல் பலி செலுத்துவேன். மட்டுமல்ல, என்னுடைய ராஜா சீரியா ராஜா பெனதாத் ரிம்மோன் கோயிலிலே செல்லும் பொழுது அந்த கோயிலின் நிலை கால்கள் குறுகிறதா இருக்கும். அப்பொழுது அந்த ராஜா குனியும் பொழுது நானும் அந்த ராஜாவோடு இணைந்து அந்த விக்கிரகம் இருக்கிற இடத்துக்குள் பிரவேசிக்கும் போது நானும் கைலாக கொடுத்து பணிய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அதை கர்த்தர் அடியனுக்கு மன்னிப்பாராக என்று சொல்லி நாகமான் கர்த்தரை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அவன் முழு மனதோடு விசுவாசித்தான். முழு மனதோடு மனம் திரும்பும் போது இங்கு கர்த்தர் அந்த மனுஷனுடைய பக்தியை ஏற்றுக்கொள்கிறார் என்று பார்க்கிறோம். பக்தியுள்ளவனை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொள்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அதற்கு எலிசா, சமாதானத்தோட போ என்றான். இவ்விதமாக அவன் போய்கொண்டிருக்கிற வேளையிலே இங்கு ஒரு சிறப்பான காரியம் என்னவென்றால், ஊழியக்காரன எலிசா ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்தும் காணிக்கையை அவன் மறுத்தான். காரணம், சீரியாவிலிருந்து வருகிற காணிக்கையை
எலிசா எனக்கு தேவையில்லை என்று மறுத்தான். இன்றைக்கு காணிக்கை என்பது பிரதானமாகிவிட்டது. காணிக்கையை குறித்து மையமான பிரசங்கங்களும் காணிக்கை குறித்து ஊழியங்களும் அதிகரித்து விட்டன. ஆனால் அன்றைக்கு எலிசா காணிக்கையை அவன் முற்றிலும் மறுத்து விட்டான். மிக உயர்ந்த காரியங்களை அவன் கொண்டு வந்தான். அரண்மனையில் இருந்த அவையெல்லாம் மறுத்து விட்டான். ஆனால் அவனோடு இருந்த கேயாசிக்கு ஒரு ஆசை வந்தது. இவ்வளவு பரிவாரங்கள், இவ்வளவு வஸ்துக்கள், இவ்வளவு வஸ்திரங்கள், வெள்ளி, இவைகளெல்லாம் வந்து இவர் ஏன் மறுக்கிறார்? இது ஒரு நல்ல வாய்ப்பை கடவுள் கொடுத்ததை இவர் ஏன் வேண்டாம் என்று சொல்கிறார் என்று சொல்லி அவனாக சுயமாக சிந்தித்து போகிற வழியில அவன் பின்தொடர்ந்து புறப்பட்டு ஓடுகிறான். அப்பொழுது அங்கே நின்ற அந்த நாகமன் சொல்கிறான், என்ன விஷயம், என்ன உன் எஜமான எதுவும் சொல்லிவிட்டார் என்ற பொழுது கேயாசி சொல்கிறான், 2 வாலிபரை இடத்தில் வந்தபடியால் அவர்களுக்கு ஒரு தாழ்ந்த வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களும் தர வேண்டும் என்று தன்னுடைய காரியமாக அவன் கேட்கிறான். அதற்கு அதை வாங்கிக் கொள்ளும்படி எஜமானன் என்னை அனுப்பி வைத்தார் என்று போய் சொல்கிறான். உடனே நாகமான் 2 தாளந்து வெள்ளி, 2 மாற்று வஸ்திரம், வேலைக்காரர் வஸ்திரம் கொடுத்து அதை அனுப்பி வைக்கிறான். குறித்த இடத்திற்கு ஒரு மேட்டண்டைக்கு வந்த பொழுது அவைகளை வாங்கி கொண்ட கேயாசி, நீங்கள் போங்கள், இதை நான் கொண்டு செல்கிறேன் என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டு அவன் வரும் பொழுது எலிசா கேயாசி அவன் பொருட்கள்லாம் ஒழித்து வைத்துவிட்டு வந்த உடனே கேயாசியை நோக்கி எலிசா கேட்கிறான், கேயாசியே நீ எங்கிருந்து வந்தாய் என்றான். அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்று இன்னொரு பொய்யை சொன்னான். எலிசா, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒளிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குறதற்கும் இது காலமா? இது என்ன காலம்? தேவனை மறந்த காலம், பக்தியற்ற காலம். இஸ்ரவேல் ஜனங்கள் இடறி போயிருக்கிறார்கள். தானிலும் பெத்தேலிலும் அவர்கள் கண்ணுக்குற்றிகளை செய்த இடத்திலே போய் பலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சமாரியாவோடு அவர்கள் நின்று விட்டார்கள். எருசலேமிலே போய் அவர்கள் பலி செலுத்துகிற காரியத்தை நிறுத்தி விட்டார்கள். அப்போஸ்தசி என்பார்கள். தேவனை மறுதலித்த ஒரு காலம். இந்த காலத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டிய நீ என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? அவர்களோடு சேர்ந்து உன் மனம் என்னை விட்டு பிரிந்து போயிற்றே என்ற வருத்தத்தோடு எலிசா சொல்கிறான். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவனுடைய சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். ஒரு நல்ல வாய்ப்பை இழந்து போனான் கேயாஸ். பிழையாமை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். பொருளாசையினால் பிழையாம் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருந்தான். கேயாசி சபிக்கப்பட்டு போனான். யூதாஸ் காரியோத் தன் ஸ்தானத்தை இழந்து போனான். காரணம் பொருளாசை. பொருளாசையின் விளைவு பயங்கரமானது. பொருளாசையான விக்கிரகாராதனை என்று பரிசுத்த வேதாகமத்தின் நிரூபத்திலே பவுல் எழுதியிருக்கிறார். விக்கிரகாராதனை என்றால் ஒரு சிலை வைத்து வழிபடுவது மட்டுமல்ல, பணம், பொருள் இவைகளின் மேல் உள்ள ஆசை. மன ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி தங்களை அநேக வேதனையினாலே உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனைகளை விட்டு ஓடி என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுவுக்கு 1 தீமோத்தேயு 6:10-11 வசனங்களிலே எழுதியிருக்கிறார். ஆனால் இங்கு கேயாசி எலிசாவோடு இவ்வளவு அற்புதங்களை பார்த்த மனிதன், அவன் தேவனோடு இருக்கிற அந்த அற்புதமான காரியத்தை அவன் இழந்தவனாக அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல, எலிசாவோடு இருந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் தாங்கள் வசிப்பதற்கு நெருக்கமான இடமா இருக்கிறபடினாலே கூடாரம் போடுவதற்கு உத்திரத்தை வெட்டுவதற்காக அவர்கள் கோடாரியை ஒரு இலவசமான ஒரு இடத்திலே இரவல் கோடாரியை அவர் வாங்கி கொண்டு வெட்டும் பொழுது அந்த கோடாரி தன்னுடைய பிடியிலிருந்து அது நழுவி, அது கையிலிருந்து நழுவி அது தண்ணீருக்குள் விழுந்து விடுகிறது. அப்பொழுது யோர்தான் நதி கரையோரமாக அவர்கள் வெட்டி கொண்டிருக்கிறார்கள், அது விழுந்து விடுகிறது. அப்பொழுது ஐயோ, இரவல் வாங்கினது போயிற்று என்று சொன்ன பொழுது எலிசா ஒரு மரக்கட்டையை எந்த இடம் என்று சொல்லி அந்த இடத்திலே அவன் எரிகிறான். அந்த இடத்திலே எரிந்த உடனே அந்த கோடாரி மிதந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மகா பெரிய ஒரு அற்புதம். இன்றைக்கு கப்பல் மிதக்கிறது. எவ்வளவு எடையுள்ள கப்பல், எவ்வளவு இரும்பும் மரக்கட்டைகளும், எவ்வளவோ வலுவான கப்பல் மிதக்கிறது. ஒரு பொருள் அதனுடைய எடையை ஒத்த தண்ணீரை விளக்கும் பொழுது அது மிதக்கும் என்று சொல்லி அறிவியலாளர் சொல்கிறார்கள்.
இங்கு கோடாரி மிதந்தது ஒரு மிகப்பெரிய அற்புதமாக அதிசயமாக இருக்கிறது. அந்த கோடாரியை இறைவர்கள் வாங்கின அந்த இடத்திலே அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் கொடுத்தார்கள். இது அடுத்த அற்புதமாய் காணப்படுகிறது. மட்டுமல்ல, சீரிய ராஜா இஸ்ரவேல் மேல் படையெடுப்பதற்காக அவன் பல முயற்சிகளை செய்த பொழுதெல்லாம் அவன் பேசின தந்திரமான காரியங்களை எலிசா யோராமுக்கு சொல்லி அவனை தப்புவித்தான். இதிலே யோராம் எலிசாவுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே அவன் சீரிய ராஜா படையெடுத்து வருவதை தவிர்க்கும்படியாக அவன் ஞானமாய் நடந்து கொண்டபடினாலே சீரிய ராஜாவுடைய யுக்திகள், அந்த படையெடுக்கும் தந்திரங்கள் வீணாய் போயின. அப்பொழுது இதற்கு காரணம் யார் என்ற பொழுது அங்கு ஒரு கடவுளுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறான், பேர் எலிசா. அவன்தான் நீ பள்ளியறையில் பேசுவதை கூட அவன் அங்கு சொல்லி விடுவான் என்று சொல்லி அவன் சகலத்தையும் கர்த்தருடைய ஞானத்தினாலே அறிந்து சொல்கிறான் என்ற பொழுது அவனை பிடித்து வாருங்கள் என்று சொல்லி சீரிய ராஜா படைகளை அனுப்புகிறான். தோப்தானிலே எலிசா இருந்த பொழுது அவனை பிடித்து வர சீரிய ராஜா படைகளை அனுப்பின பொழுது திரளான படைகள் சூழ்ந்திருப்பதை கண்டு அந்த மலையின் மேலே அந்த பாளையமா அவர் சுற்றி இறங்கி வந்ததை கண்டு வேலைக்காரன் பயந்து போனான். அப்பொழுது எலிசா, நீ பயப்படாதே, நம்ம அவர்களோடு இருப்பதை பார்க்க நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தாவே என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று சொன்ன பொழுது வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டன. அப்பொழுது எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அந்த வேலைக்காரன் கண்டான். இது ஒரு கண் திறக்கப்பட்ட ஒரு அற்புதம். அதே வேளையிலே கண்ணை மூடுகிற அற்புதத்தை அடுத்து செய்கிறான். சீரியாவிலிருந்து அந்த படை வீரர்கள் யாவருக்கும் கண் மயக்கம் உண்டாகும்படி எலிசா கட்டளையிடுகிறான். உடனே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகிறது. அவனே சமாரியாவில் இருந்த ராஜாவிடத்திலே அவர்களை கொண்டு போய் நிறுத்துகிறான். அப்பொழுது ராஜா அவர்களை கொன்று விடவா ஆண்டவனே என்று கேட்ட பொழுது அவர்களை கொல்ல வேண்டாம், அவர்களுக்கு விருந்து கொடுத்து அனுப்பிவிடுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்களை யாவரும் சாப்பிட்டு விட்டு சீரிய ராஜாவிடத்திலே போய் சொல்கிறார்கள், நாம் இஸ்ரேல் ராஜாவை ஒன்றுமே செய்ய முடியாது என்ற பொழுது கொஞ்ச காலம் அவன் இஸ்ரேல் மேல் படையெடுக்கும் காரியத்தை நிறுத்தி விட்டான். இதெல்லாம் தேவனுடைய அற்புதங்கள், எலிசா என்ற ஒரு ஊழியக்காரனை கொண்டு தேவன் செய்த காரியங்கள். மட்டுமல்ல, சீரியாவின் ராஜா ஆகிய பெனதார் சில வருடங்கள் கழித்த பின்பு அவன் சமாரியாவை மறுபடியும் முற்றுகை போடுகிறான். இந்த முற்றுகையினாலே யாரும் உள்ளே சமாரியாவுக்குள் வரவும் உள்ளே சமாரியா விட்டு வெளியே போக முடியவில்லை. இது மிகவும் கடூரமான ஒரு முற்றுகையா இருந்த பொழுது சமாரியாவிலே சாப்பிடுவதற்கான உணவு பதார்த்தங்கள் பண்டங்கள் குறைந்து போயின, இல்லாமற் போயின. கொடிய பஞ்சம் உண்டாயிற்று சமாரியாவிலே. இதன் விளைவாக ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளிக்காசுக்கு விற்பனையானது. புறாக்களுக்கு போடும் கால்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கு விற்பனையானது. அவ்வளவு கடூரமான ஒரு பஞ்சம், உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. இந்த பஞ்சத்துக்கு உரிய தீர்வு அது கர்த்தரிடத்தில்தான் வரும். ஆண்டவராய் இயேசு சொன்னார், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும், பஞ்சங்களும் பூமி எதிர்ச்சியும் பல இடங்களில் உண்டாகும் என்று சொன்னார். இன்றைக்கும் பல இடங்களில் பஞ்சம் உண்டாயித்தான் இருக்கிறது. ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளில் பஞ்சங்கள் அதிகமாக இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். சமாரியாவில் இருந்த பஞ்சம் மிக கொடிதாக இருந்தது. அவன் மிகவும் வருத்தத்தோடு அவன் அலங்கத்தின் வழியாக நடந்து செல்லும் பொழுது 2 பெண்கள் ஒரு வழக்கை கொண்டு வருகிறார்கள். ஒரு பெண் சொல்கிறார், ராஜாவே, நேற்று என் மகனை நானும் இந்த ஸ்திரீயும் ஆக்கி தின்றோம். நாம் உன் மகனை தின்போம், அவனை தா என்று நான் கேட்ட பொழுது இவள் தன் மகனை ஒழித்து வைத்து விட்டாள் என்று சொல்லி அவள் ஒரு வழக்கை கொடுக்கிறாள். இது கேட்டவுடன் ராஜா தன் வஸ்திரத்தை கிழித்து அவன் வருத்தத்தோடு இருந்த பொழுது எலிசாவின் தலையை வாங்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆள் அனுப்பினான். காரணம், தேவ வார்த்தைகள் கூறாமல் எலிசா இருப்பது ஏன் என்ற ஒரு எரிச்சலிலே அவன் விதமாய் செயல்பட்டான். இக்காலகட்டத்திலே எலிசா ஒரு காரியத்தை சொல்கிறான். எலிசாவை அழைத்து வரும்படி யோராம் ஆள் அனுப்பின பொழுது அந்த பிரதானிக்கு எலிசா ஒரு பதிலை சொல்கிறான், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தையை அந்த பிரதானிடத்திலே சொல்கிறார். அதற்கு அந்த பிரதானி, அந்த ஆபீசர் சொல்கிறான், கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு எலிசா, உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே நீ சாப்பிட மாட்டாய் என்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவன் உண்டென்றும்
தன்னிடத்திலே சேருகிறவருக்கு அவர் பலனளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த பிரதானி அதை விசுவாசிக்காதபடினாலே இங்கு எலிசா ஒரு காரியத்தை சொன்னார், நீ அதை காண்பாய், ஆனால் நீ சாப்பிட மாட்டாய்ன்னு சொல்கிறார். இந்த காலகட்டத்திலே சமரியாவின் வெளிப்புறத்திலே ஒளிமுக வாசல் என்ற ஒரு இடம், அது சமரியாவின் கடைசியாக வெளிப்புறமா இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல 4 குஷ்டரோகிகள், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார்கள். நாம் இங்கே இருந்தாலும் சாவுதான், சமாரியாவுக்குள்ளே போனாலும் அங்கும் ஒன்றும் கிடைக்காத, அங்கும் சாவுதான். எதிராளிகள் சீரியர்கள் வந்திருக்கிறார்கள், ராணுவத்தோடு பாளையத்திலே இறங்கி இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே போவோம், நிச்சயமா ஏதாவது அவர்கள் கொடுப்பார்கள், பிழைத்தாலும் பிழைப்போம், செத்தாலும் சாவோம் என்று சொல்லி அவர்கள் சீரியரின் இராணுவத்திற்கு பாளையம் இறங்கின இடத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சீரியரின் இராணுவத்திற்கு ஒரு விசித்திரமான ஒரு காரியத்தை கேட்கும்படி அவர் செய்கிறார். அது என்னவென்றால், ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் அவர் கேட்கப்படினபடினாலே சீரிய படையினர் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருந்தினபடினால் நாம் உடனடியாக ஓடி போவோம் என்று சொல்லி அவர்கள் இருக்கிற எல்லாவற்றையும், கூடாரத்தையும், பொருட்களையும், குதிரைகளையும், கழுதைகளையும் விட்டு அவர்கள் கால்நடையாக ஓடுவது போல் அவர்கள் உயிர் தப்ப ஓடி போனார்கள். இங்கு இந்த குஷ்டரோகிகள் இந்த சூழ்நிலையில வருகிறார்கள். அவர்களுக்கு வெறுமையாக கிடைக்கிற கூடாரத்தை பார்த்து ஆச்சரியம். ஒரு கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கிறார்கள். அங்கு நிறைய புசிக்கத்தக்க உணவு பதார்த்தங்களும் குடிக்கத்தக்க பானங்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன. புசிக்கிறார்கள், குடிக்கிறார்கள். இங்கு பார்த்தால் வெள்ளியும் பொண்ணும் அங்கு நிறைய இறைந்து கிடைக்கிறது. அவைகளெல்லாம் வஸ்திரங்கள் எடுக்கிறார்கள், அவைகளெல்லாம் அள்ளுகிறார்கள், போய் ஒளித்து வைக்கிறார்கள். மறுபடியும் இன்னொரு கூடத்துக்கு வருகிறார்கள், அங்கிருந்து எடுத்து ஒளித்து வைக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு யோசனை வருகிறது, இதை நாம் ஒளித்து வைத்து என்ன செய்ய போகிறோம்? நாம் சாப்பிட்டோம், திருப்தியானோம், நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய தேசத்தார், நம்முடைய ராஜா எல்லாரும் பசியா இருக்கும் பொழுது நாம் நிறைவை பெற்றுக் கொண்டோம். ஆனால் இது நற்செய்தி அறிவிக்கிற நாள், இதில் நாம் மௌனமாய் இருப்பது நல்லதா? நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாய் இருந்தால், பொழுது விடி மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்று சொல்லி போனார்கள். நற்செய்தி அறிவிப்பது குறித்து ஒரு அருமையான ஊழியக்காரர் சொன்னார், பசியாரின ஒரு பிச்சைக்காரன் உணவு எங்கே கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு பிச்சைக்காரனுக்கு சொல்வதுதான் நற்செய்தி அறிவிப்பது என்று சொல்லி. இது ஒரு விசித்திரமான ஸ்டேட்மெண்டா இருந்தாலும், நிறைவானவர்கள், திருப்தியானவர்கள், மன்னிப்பு பெற்றவர்கள், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த ரட்சிப்பு நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். அதைத்தான் இந்த 4 குஷ்டரோகிகளும் செய்கிறார்கள். தங்களை புறக்கணித்த, தங்களை புறந்தள்ளின, தங்களை ஒதுக்கிவிட்ட, தங்களை வெறுத்து நாட்டிற்கு புறம்பாக அனுப்பி வைத்த குடும்பத்தாரையும், இனத்தாரையும், தேசத்தாரையும் அவர்கள் இப்பொழுது நேசிக்கிறார்கள். காரணம், அவர்கள் பசி ஆரியாயிற்று, அவர்கள் தாகம் தீர்ந்தது, அவர்களுக்கு வெள்ளி பொன் எல்லாம் கிடைத்திருக்கிறது, அவர்கள் திருப்தி அடைந்து விட்டார்கள். ஆனால் அந்த நிலையிலே அப்படியே இராதபடிக்கு இந்த உணவையும், இந்த பானங்களையும், இந்த வெள்ளியையும் பொன்னையும் நம் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும், அதுதான் நம்முடைய கடமை என்று சொல்லி அவர்கள் போனார். இன்றைக்கு நாம் கிறிஸ்து இயேசுவின் ரட்சிப்பின் சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறது. நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இம்மைக்குரிய ஆசீர்வாதம், மறுமைக்குரிய ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் எவ்விதமாக உயர்த்தப்பட்டோம், நாம் எவ்விதமாக விடுதலையாக்கப்பட்டோம், எவ்விதமாய் மன்னிக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவி நம்மை நீக்கி நம்மை சுத்திகரித்தது. இவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதும் அவன் பாக்கியவான், இவனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் என்னாதிருக்கிறாரா அவன் பாக்கியவான் என்ற அற்புதமான அந்த அனுபவத்துக்குள் வந்திருக்கிற நாம், திருப்தி அடைந்த நாம், நிறைவாய் இருக்கிற நாம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நாம், உயர்த்தப்பட்டிருக்கிற நாம், மேன்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற, மகிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், இவைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? இதைத்தான் பவுல் சொன்னார், நற்செய்தியை நான் பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்கிறார். அது என்மேல் விழுந்த கடமை என்று சொல்கிறார். இது ஒரு வற்புறுத்தலினால் சொல்கிறதல்ல, நன்றியினால் சொல்கிறது. Once I was a blind, now I can see என்று சொல்லி ஒருவன் சொன்னான். முன்பு நான் குருடனா இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். இதைத்தான் நாம் சொல்ல வேண்டும். நாம் எவ்விதமான பாதையில வந்தோம், வாழ்ந்தோம், வீழ்ந்தோம், நான் கர்த்தர் எவ்விதமாய் தூக்கி எடுத்தார்.
நமக்கு கிருபையினால் இரக்கத்தினால் அவர் ரட்சித்தாரே, அந்த ரட்சிப்பை குறித்த நற்செய்தி அறிவிக்க வேண்டிய காலம் அல்லவா? நாம் சொல்கிறோம் அறுவடைக்கு இன்னும் 4 மாதம் ஆகும். இயேசு சொல்கிறார், இதோ இப்பொழுதே அவைகள் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கு. நம்முடைய பார்வை வேறு, தேவனுடைய பார்வை வேறு. ரட்சிக்க கூடாதபடி தேவனுடைய கரம் கூறவில்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை. ஆகினால் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருடைய வசனத்தை சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிவிப்போம், அவர் கொடுக்கிற இலவச மீட்பை குறித்து அறிவிப்போம். இன்றைக்கு ஜனங்கள் தாங்கள் மீட்கப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி பலவிதமான சரீர முயற்சிகளை எடுக்கிறார். அவைகளெல்லாம் வீண், அவைகளெல்லாம் பிரயோஜனம் இல்லை. தங்களை நீதிமான்களை காட்டிக் கொள்வதற்காக பக்தியுள்ள காரியங்களை செய்கிறார்கள். நம்முடைய பக்தி, நம்முடைய நீதி எல்லாம் அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தையாய் இருக்கிறதே. ஆனால் கிறிஸ்துவினால், கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கும் விசுவாசத்தினால் வருகிற நீதியே மெய்யான நீதி. அவரை தேவனுக்கேற்ற கிரியை என்பது அவரை விசுவாசிப்பது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியை. அதைத்தான் நாம் சொல்ல வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள், அப்பொழுது அவர் மீட்கப்படுகிறார். இந்த குஷ்டரோகிகள் 4 பேருக்குள்ள அந்த சுபாவம், அந்த ஒரு நன்றி, அந்த ஒரு தேடுதல், தன்னுடைய குடும்பத்தின் மேல் பாசம், நேசம். அந்த ராகாப் என்ற வேசி தன் இனஜன பந்துகளை எல்லாம் வீட்டிலே அடைத்து பாதுகாத்தாலே குஷ்டரோகிகளுக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதத்தை அவள் பகிர்ந்து கொண்டார்களே. இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்ட நல்ல காரியங்களை, தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அல்லவா? அதைத்தான் நாம் இங்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் விளைவாக இதை கேட்ட ஜனங்கள் சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். 2 ரத குதிரைகளால் கால்நடையாக ஓடி அவர்கள் படைகளை யோர்தான் மட்டும் பின்தொடர்ந்து அவர்கள் துரத்தி விட்டார்கள். அங்கு சீரிய படைகள் ஓடி போயின. ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் நெருக்கினார்கள். பசி அவர்களை நெருக்கி வைத்தது. அவர்கள் பசி வந்தால் 10 பறக்கும் என்பார்கள். அவர்கள் எல்லாரும் பதட்டமாக ஓடி வந்தபடினாலே அந்த விசுவாசியாத அந்த பிரதானி அந்த கூட்ட நெருச்சலிலே அவன் செத்து போனான். எலிசா சொன்ன வார்த்தை நிறைவேறியது. அவன் அதை பார்த்தான், ஆனால் அவன் புசிக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு அவிசுவாசம் தேவனுக்கு விரோதமான பகை. அவிசுவாசம் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆயினால் கர்த்தரை விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் நமக்கு நன்மையை கொண்டு வரும். இது எப்படி நடக்கும் என்று சொல்லி நாம் நம்முடைய மூளை அறிவை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் நாம் அவிசுவாசமாய் சிந்திக்கிறோம் என்று அர்த்தம். மட்டுமல்ல, சீரியாவின் ராஜா பெனதாத் அவன் பலவீனப்பட்டான், அவன் வியாதிப்பட்டான். அவன் தமஸ்குவிலே வியாதியாயிருந்தான். அவன் வியாதியாயிருந்த பொழுது எலிசா அங்கு வருகிறான். ராஜா ஆசகேல் என்பவனை அனுப்பி, நீ தேவனுடைய மனுஷனிடத்தில் காணிக்கை கொண்டு போ, நான் வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று அவன் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி சொல்லு என்று அந்த பெனதாத் சொல்லுகிறான். இந்த பெனதாத்தை தேவன் ஆகாப் கையில ஒப்பு கொடுத்தார். ஆனால் ஆகாப் அவனை லேசாக விட்டு விட்டான். இன்றைக்கு பெனதாத் வாயிலாக இவ்வளவு பிரச்சனைகள் இஸ்ரேல் ராஜாவாகி யோராமுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் நேரிட்டது. இதற்காக எலிசாவும் போராடி தேவனுடைய ஜனங்களை காக்கும்படியாக அவனும் செயல்பட வேண்டியிருந்தது. ஆனால் அதே விரோதி வியாதிப்பட்டு மரிக்கும் தருவாயில் இருக்கிற பொழுது அங்கும் தேவன் எலிசாவை அனுப்பி தேவன் தம்முடைய காரியத்தை விளங்க பண்ணுகிறார். என்னவென்றால், தமஸ்குவின் சகல உச்சிதங்களையும் 40 ஒட்டங்களின் சுமையான காணிக்கையும் ஆசைகள் கொண்டு போய் அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய எலிசாவினிடத்திலே அவன் அதை குறித்து கேட்கும்படி போனபோது எலிசா அவனை நோக்கி, நீ போய் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று உன் ராஜாவிடத்திலே சொல்லு, ஆனாலும் அவன் சாகவே சாவான் என்பதை கர்த்தர் எனக்கு சொல்கிறார் என்று சொல்கிறார். மிக வித்தியாசமான கான்ட்ராஸ்ட் ஸ்டேட்மெண்டை போல இருக்கிறது. நீ வியாதி நீங்கி பிழைப்பாய், ஆனாலும் சாகவே நீ சாவாய். இது எப்படி என்றால், ஆசகேல் ராஜாவை பார்த்து சொல்லும் பொழுது கர்த்தருடைய இரக்கம், கர்த்தரை விசாரிக்கிற ஒவ்வொருவரையும் அவர் சுகமாக்குகிறார், குணமாக்குகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதை அவன் சாகும் தருவாயில் பெனதாத்தும் அறிந்து, நான் வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று கர்த்தரிடம் விசாரி என்று சொன்னதனாலே கர்த்தர் அவனை சுகமாக்குகிறார். அப்பொழுது அவன் பிழைக்கிறான். ஆனால் அதே ஆசகேல் அவன் ஒரு ஜமுக்காலத்தை தண்ணீரில் முக்கி அந்த வியாதிப்பட்ட அந்த பெனதாத் மேல் அவன் மூடி சஃபகேட் பண்ணி அவன் சாகும்படி செய்து விடுகிறான். அதனால்தான் 2 ஸ்டேட்மெண்ட் கான்ட்ராஸ்டா இருந்தாலும் அது நடக்கிறது. நீ வியாதி நீங்கி பிழைப்பாய், ஆனாலும் நீ சாகவே சாவாய் என்று சொல்லி அங்கு ஆசைகளை பார்த்து அவன் கண் இமைக்காமல் அவனை பார்த்து அழுது கொண்டே ஆசைகளை பார்த்து எலிசா சொல்லுகிறான். மட்டுமல்ல, எலிசா ஆசைகளை பார்த்து சொல்கிறான், நீ
இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்ய போகும் தீங்கை காணும் பொழுது நான் அழுகிறேன். நீ இஸ்ரவேலின் புத்திரரை பிளந்து போடுவாய், பிள்ளைகளை தரையிலே மோதி அடைத்து கொலை செய்வாய், இஸ்ரவேல் மக்களை நீ பாழ்படுத்துவாய் என்பதை கர்த்தர் எனக்கு சொல்கிறார் என்று சொல்லி அவன் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்ய போகிற தீங்கை எண்ணி எலிசா அழுதான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரன் அழுகிற ஒரு ஊழியக்காரனா இருப்பானால், கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன் எசேக்கியாவோட சொன்னது போல ஊழியக்காரனுடைய கண்ணீரை கணக்கில் வைக்கிறார். இன்றைக்கு அழுது புலம்புகிற தேசத்துக்காக திறப்பில் இருக்கிற ஊழியக்காரர்கள் தேவை. இஸ்ரவேல் எவ்விதமாக பாடுபட போகிறது என்று எண்ணி எலிசா அழுதான் என்று பார்க்கிறோம். அவ்விதமாக ஜனங்களுக்காக, தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையிலே ஒரு ஊழியக்காரன், ஒரு வேலைக்காரனாக நிற்க வேண்டும். இன்றைக்கு ஊழியக்காரர்கள் என்றால் அவர்கள் யார் என்று நாம் பார்ப்போமானால், சர்வெண்ட் ஆஃப் காட், சர்வெண்ட் ஆஃப் மேன், இது ரெண்டும் ஒரு காயினுடைய ரெண்டு பக்கம். தேவனுக்கு அவன் வேலைக்காரன், மனிதனுக்கும் அவன் வேலைக்காரன். அதனால்தான் இயேசு சொன்னார், உங்களில் ஒருவன் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாயும் பணிவிடைக்காரனாயும் கடையனாயும் இருப்பானாக என்று சொன்னார். அதைத்தான் இங்கு எலிசா அவன் இந்த உச்சிதங்கள் மேலும் காணிக்கையில் நான் அக்கறை கொள்ளவில்லை, அவன் இங்கு அழுகிறவனாக காண்கிறான். அவன் அந்த காணிக்கையை வாங்கி கொண்டு சந்தோஷப்படுகிறவனாய் அல்ல, அந்த காணிக்கை வேண்டாம் என்று சொல்லி விளக்கிறவனாக, அவன் இஸ்ரவேலுக்கு நடக்கப் போகிற துன்பங்களை துயரங்களை எண்ணி அழுகிறவனாக அவன் இருக்கிறான். அதே போல நடக்கிறது. மறுநாளில் அவன் சுகமடைகிறான். முதல் நாளிலே ஆசையில் சீரிய ராஜா பெனதாத்தை சந்தித்த பொழுது அவன் கர்த்தருடைய நாமத்தினாலே சுகம் பெற்றுக் கொள்கிறான். அவன் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது மறுநாளிலே ஒரு சமுக்காலத்தை எடுத்து தண்ணீரில் தோய்த்து அவன் முகத்தின் மேல் ஆசைகள் விரித்த பொழுது ராஜா செத்து போகிறான். உடனே ஆசைகள் சீரியாவின் மேல் தன்னை ராஜாவாக பிரகடனம் பண்ணி கொள்கிறான். இதற்கு அடுத்ததாக இன்னொரு யோராம் என்ற அந்த ராஜா யோசபாத்தின் மகன் யோராம். இவன் யூதாவிலே ராஜாவாக இருக்கிறான். யோசபாத் ராஜாவாக இருக்கிற காலங்களிலே அவன் யோராம் 5ஆம் வருடத்திலே அவன் என்ன செய்கிறான், யோசபாத்தின் குமாரன் யோராம் யோசபாத் அரசாண்டு வருஷத்தில் ஒரு பகுதியான யூதாவிலே ராஜாவாகிறான். 8 வருடம் அவன் ஆட்சி செய்கிறான். ஆகாபின் மனைவியை இந்த யூத ராஜா திருமணம் செய்திருக்கிறான். இது எப்படி நடந்திருக்கிறது? யோசபாத் யூதாவின் ராஜா, அவன் பொல்லாத ராஜாவாகிய ஆகாபோடு நட்புறவாய் இருந்தபடினாலே ஆகாபுடைய மகளை யோசபாத்தின் மகன் யோராம் திருமணம் செய்து கொள்கிறார். இது எப்படி பாருங்கள், அங்கு ஏசபேல் அவள் சீதோன் தேசத்து பாகால் விக்கிரக வணக்கத்திலிருந்து வந்த ஒரு பெண்மணி. அவள் வாயிலாக இஸ்ரவேல் கெட்டு போனது. இப்ப இஸ்ரவேலிலே இருந்த ஏசபேலின் மகளை யூதாவின் ராஜா யோராம் திருமணம் செய்கிறான். இங்கு அதே வேளையிலே யூதாவும் கரைப்பட தொடங்குகிறது. எனவே ஆகாப் வீட்டார் போலவே யூதா ராஜாவும் யோராமும் பொல்லாப்பை செய்கிறார். தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கற்றுக் கொடுத்தார். உன் குமாரருக்குள்ளே என்னாலும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை தாவீதுக்கு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நினைத்தபடினாலே ஆகாபின் மகளை திருமணம் செய்த யூதா ராஜா யோராமை அவர் முற்றிலும் அழிக்க ஒட்டாமல் அவர் அமைதியாக இருந்தார். ஆனால் அழிவு இருந்தது. ஆனால் முற்றிலும் கருவறுக்கும்படியான சூழ்நிலையை கொண்டாடாதபடிக்கு முற்றிலும் அழித்து போடாமல் இருந்தார். ஆனால் என்ன நடக்கிறது? ஏதோமியர் கலகம் பண்ணி அவர்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டார்கள். லிப்னா பட்டணத்தார் கலகம் பண்ணுகிறார்கள். இதெல்லாம் யோராமுக்கு ஒரு தலைவலியை கொண்டு வருகிறது. அவன் நித்திரை இல்லாமல் போய்விடுகிறான். பின்பு யோராம் மரித்த பிறகு அவன் குமாரன் அகசியா ராஜா ஆனான் என்று பார்க்கிறோம். கடைசியாக எலிசாவுடைய கடைசி அற்புதம், 15வது அற்புதமாக எலிசா மரணம் அடைகிறான். அவன் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலே மோவாபியரின் படைவீரர்கள் வந்தபோது ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணுவதற்கு அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? அந்த பிரேதத்தை எலிசாவின் கல்லறையிலே போடுகிறார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்தது. அது எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்ட போது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான் என்று சொல்லப்பட்டது. எலிசா இறந்த பிறகு கூட அவனுடைய எலும்புகள் ஒரு பிரேதத்தை உயிரடை செய்யும் வலிமை பெற்றதா இருந்தது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு தனி நபரை எவ்விதமாக ஆண்டு கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.